நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசா வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்துல ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்துல கும்பராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, என்கிட்ட யாராவது ஜோசியம் பார்க்க வந்தாங்கன்னா அது மிதுன ராசியாக இருந்ததுன்னா வேண்டாம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு தான் ஒரு 3 வருஷமாக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி தான். ஏன்னா இந்த 3 வருஷமாக மிதுனராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வெளியெல்லாம் சொல்லி மாளாது. சத்தம் போடாமல் கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு அழுகணும். பொது வெளியில் உட்காந்தோம்னா கண்ணை துடைக்க கூட ஒருத்தனும் வருவான் மாட்டான். கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான். இவெல்லாம் பாடுறா என்ன ஆட்டம் ஆடினா, நான் எங்கடா ஆடினேன், நல்லது தாண்டா செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் உள்ளே அழுதுகிட்டு இருப்போம். நம்ம அழுதா சிரிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டமே ஊர் முழுக்க இருந்துச்சு. சொந்தக்காரன் நம்ம எப்படா உழுவான்னு பார்ப்பான். நட்பு வட்டத்தில் இவெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். எங்கே நாம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டானோ, 10 ரூபா கடன் கேட்டுருவோமோ, கஷ்டத்தில் இருக்கமே அப்படின்னு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நொந்து வெந்து நூலாகி போனவங்க யாருன்னா மிதுனராசிக்காரர்கள் தான். 2024 எப்படா பிறக்கும் அப்படின்னு காலாண்டரை பார்த்துக்கிட்டே குந்தி இருக்கிற ஆட்களும் மிதுனராசிக்காரர்கள் தான். ஏன்னா 2021, 2022, 2023 3 வருஷமும் உங்களை போட்டு அடின்னு அடித்து பிடிச்சி. அதுக்கு முன்னையும் 1 வருஷம் 2 வருஷம் கொரோனாவில் ஓடி போச்சு. ஆக மொத்தம் மன நிம்மதியை பார்த்து காசு பணத்தை 10 ரூபாயை பார்த்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இதுக்கு மேலே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, இருக்கலாமா பேசாமல் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலில் வாழக்கூடிய ஆட்களான மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு. நான் சொன்ன இவ்வளவுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனிம்பாங்க பார்த்தீங்களா, அகப்பட்டுக்கிட்டீங்க நீங்கள். இதுலேருந்து தப்பிக்கவே முடியல. அப்பா சாமி ஆளை விட்றா, இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடி போச்சு. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. குரு பேருக்கு தான் லாபத்தில் இருக்காரு, அதுக்கு முன்னே ராகு லாபத்தில் இருக்காரு. ஆக மொத்தம் ஒருத்தராலையும் ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடி இருக்கும். இப்போ இந்த 2024 பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நீங்கி சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிறப்ப இந்த வருடம் பிறக்குது. வருடம் பிறங்கிறப்ப உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் ராகு இருக்காரு. 4வது வீடான கன்னி ராசியில் கேது இருக்காரு சுகஸ்தானத்தில். இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்ப வருடத்திற்கு பிறகு வருது. சரி, இப்போ வருவோம். ஃபர்ஸ்ட் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும். இப்போ கடன் எல்லாத்தையும் அடைச்சி விடலாம். அதாவது டிசம்பர் 2023க்கு பின்னே இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் கடன் அடையிறதுக்கெல்லாம் வழி பிறந்துடும். இந்த 2024 கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நின்ன உங்களை விஸ்வரூபம் எடுத்த ஆஞ்சநேயர் மாதிரி கொண்டு வந்து நிறுத்த போது அப்படி ஒரு வளர்ச்சியை இந்த 2024 புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும். சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை,
உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் உண்மை அப்படின்னா உங்களோட கஷ்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னது எல்லாம் உண்மைன்னா இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதும் நடக்க போகிறதும் 100% உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலைக்கு போயிடலாம். அப்பாடா, பார்க்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல. வேலைக்கு போகலையா, ஒரு சொந்த பந்தம் கல்யாணம் காட்சிக்கு போனாலும் நான் ஒன்றும் வேலைக்கு போகலையா அப்படிம்பாங்க. நானாடா போக மாட்டேங்கிறேன், யாருடா வேலை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வருத்தம் நமக்கு தெரியும். அதுமாரி நம்மளோட பிள்ளைய வேலைக்கு போகலையா, என்ன பையன் படிச்சுட்டு வீட்லேயே கிடக்கானா, பொட்ட பிள்ளைக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, இப்படியே கேட்டு உங்களை ரணமாக்கியிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் தொடச்சி எறிகிற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது அமைய போகுது. வந்து உக்காந்துட்டேன்டா, யார் கேட்டாலும் இந்த உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சொந்த தொழில் அமைஞ்சிடும். என்னவா பண்ணுற, இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறவன் உள்ளுக்குள்ள என்ன காழ்ப்புணர்ச்சி வச்சுருந்தாலும் வெளியில் சந்தோஷமாக காட்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ வேலை கிடைச்சா 10 ரூபா சம்பளம் கிடைக்கும், கௌரவத்தோடு வாழலாம், கடனை அடைக்கலாம். நம்ம ஃபோனையே எடுக்காத நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி எங்கேவா இருக்க, நல்லா இருக்கியா மாப்பிள்ள அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண் கொடுக்கறதுக்கு முன்னுருவாங்க. பரவாயில்ல, இந்த பையன் தேர மாட்டான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது சொந்தத்தில், பார்க்கலாமா பையனுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இத்தனை நாளாக தேடி போயிருந்தா கூட அமையாது. நம்ம வீட்டில் உள்ளவங்க சரி பயலுக்கு ஒன்றும் வேலை அமையல, ஏதோ ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வைப்போம், வர்ற ராசிலையாவது ஏதாவது நடக்குதா பார்ப்போம் அப்படின்லாம் முயற்சி செஞ்சுருப்பாங்க. வேலை இல்லாதவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான், போக்கத்தவனுக்கு பொண்ணு எது அப்படின்னு தான் சொந்த பந்தம் இந்த சமுதாயம் உங்களை விரட்டி அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் நீங்கள் வாழ போகிறீங்க. எந்த மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்க போகிறீங்க. பார்த்து அப்படியே மூக்கில் விரல் வைக்கணும். அப்படி ஒரு வளர்ச்சியை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காரு. ஏப்ரல் 21 குரு பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. பயப்படலாம் வேண்டியது இல்லை. ஏன்னா சனி கொடுத்தா குருவால் தடுக்க முடியாது. போதாத குத்தத்துக்கு 10ல் இருக்கிற ராகுவும் அற்புதமான தொழிலை அமைச்சு கொடுப்பாரு. 9ல் இருக்கிற சனி பகவான் அதுக்கு அற்புதமான பாதை அமைச்சு கொடுப்பாரு. அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு தொழிலதிபர்கள் ஆகக்கூடிய யோகம். சொந்த வீடே கட்டிவிடலாம், சம்பாரிச்சாண்டா வீடு கட்டிவிட்டாண்டா, நேற்று தாண்டா வேலைக்கு போனான் இன்னைக்கு கட்டிவிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தத்தில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு காசு பணம் வந்துடும். அதோட நம்ம வீட்லேயும் பெற்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், பிள்ளை நல்லா இருக்கான்ல அப்படின்னு ஒரு கௌரவமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். சுகஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கஷ்ட நஷ்டம் நிறையா பட்டோம் இல்லைங்களா, காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஒரு நல்ல தீனி தின்றுருக்க முடியாது, ஒரு பார்ட்டி கீட்டின்னு ஃப்ரெண்ட்ஸ் போனால் கூட காசு இல்லைன்னு நம்மளை ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நமக்கு இப்போ 10 ரூபா காசு வருது போகுது அப்படிங்கும்போது உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லை நான் கண்ட இடத்துல போய் சாப்பிட்றேன், இல்லை ஒரு லாகிரி வஸ்து பழக்கத்தை உண்டாக்கிக்கிறேன், ஒரு போதைக்கு அடிமை, மது போதைக்கு ஆகிறேன், குடிக்க போகிறேன், இந்த மாதிரி பழக்கம்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் புறந்தள்ளிக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் வீட்டு உணவுகளை அதிகமாக எடுத்துங்க, வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி குரு பகவான் பயிற்சியாகி விரயஸ்தானத்துக்கு வந்த பிறகு சுப விரயங்களை கொடுப்பாரு. நீங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், காது குத்து, சடங்கு, குலதெய்வ நேர்த்தி கடன், வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை புதுப்பிக்கிறது, மண் வாங்குறது, மனம் வாங்குறது, இப்படி சுப விரய செலவுகள் எல்லாமே பண்ணிடலாம். குறிப்பாக உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் ஏதாவது கட்டுமான பணிகள் நடந்தால் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு செலவை செஞ்சுருங்க. ஒரு 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன், இல்லை ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன், ஜல்லி வாங்கி தரேன், மணல் வாங்கி தரேன், ஒரு லைட் வாங்கி போடுறேன், இப்படி ஏதாவது ஒரு செலவை நீங்கள் ஏற்றுக்குங்க. வேறு எந்த செலவுகளும் உங்களுக்கு வராது. இப்படியே குலதெய்வ கோவில் தெரியாதவங்க பக்கத்தில் இஷ்ட தெய்வ கோவில் ஏதாவது கட்டுமான பணி நடந்தால் நம்மளால் முடிஞ்ச 10 ரூபாயை கொடுங்க. இல்லை ஒரு பால் குடம், ஒரு காவடி, கும்பாபிஷேகம், இல்லைன்னா ஊர் திருவிழா, அந்த மாதிரி கோவிலில் நடக்குது பார்த்தீங்களா, அப்படி நடக்கிற விசேஷ தினத்தில் போய் உங்களோட சார்பாக ஒரு 50 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டுருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னாலே இந்த 2024 புத்தாண்டு 5 வருஷமாக நீங்கள் பட்ட தோல்வி, கஷ்டம், நஷ்டம், அவமானம், இது எல்லாத்துக்கும் விடை சொல்லி உங்களை விஸ்வரூபம் எடுக்க வச்சு ஒரு ராஜாவாக உங்களை இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நிறுத்தக்கூடிய வருஷமாக இருக்கும். சும்மா நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத அலங்காரமாக சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவர்கள் மிதனராசிக்காரர்கள் அப்படிங்கிறதால பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கொடுக்க போகிற ஒரு பொக்கிஷமான வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. மிதனராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.